தர 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 பாரதே. இயேசு சொன்ன வார்த்தை, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆவியில் எளிமையாக இருக்க படிக்கணும். ஆவியில் எளிமைத்தனம்னா கோழைத்தனம் அல்ல, தேவன் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பூமியிலே தேவனுடைய ஆட்சியை அனுபவிப்பார்கள். தேவனுடைய ஒரு தயவு, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, பெருமை இல்லாமல் இருக்கிறது. இது இவ்வளவுதான் ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமையா, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஆவியில் எளிமையா இருப்பா, ஆவியில் எளிமையா இரு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்கிற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க, இயேசு சொன்ன காரியத்தை விட்டுறாங்க. இயேசு சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, இயேசு சொல்றதுக்கு கீழ்ப்படியுங்க, இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. பெரிய 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 சபைகளை கட்டணும்னு சொல்லி ஆசைப்படாதுங்க. பெரிய பெரிய வீடுகளை கட்டணும், கட்டுறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல இல்லை. கடைசி நாட்களில் எல்லா ஆண்டர் சொல்லியிருக்கிற வெந்துருகி சாம்பலாக போயிடும். கோடிக்கணக்கில் சபையை கட்டுறது, கோடிக்கணக்கில் மக்களுடைய பணத்தை வாங்கி அபகரித்து அதை கெட்டி நாசம் பண்ணுறது, விதவைகள் வீட்டில் இருக்கிறத அடித்து நொறுக்கிறது, இதெல்லாம் பெரிய ஒரு சாபம். ஆண்டவர் சொல்கிறது ஆவியில் எளிமையாக இருங்க, கிடைச்ச இடத்த பயன்படுத்தி ஆராதிச்சுட்டு போயிட்டே இருங்க. பெருசாக மக்கள்கிட்ட வசூல் வேட்டையை விரிக்காதுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய திட்டத்தை மட்டும் நிறைவேற்றுங்க. இயேசு சொன்ன வார்த்தைகளை மட்டும் செய்யுங்க. உண்மையாக வாழ படிங்க. இதில் இருக்கிற இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க.